ஓம் சர்வேஸ்வராய. சாதி பிரிவினிலே தீயமூட்டுவோம், சந்தை வெளிதனிலே கோலை நாட்டுவோம், வீதி பிரிவினிலே விளையாடிடுவோம், வேண்டாத மனையிலே உறவு செய்யோம், சோதித்து உலாவியே தூங்கிவிடுவோம், சுகமான பெண்ணையே சுகித்திருப்போம், ஆதி பிராமர்கள் 5 பேரும் அறியார்கள் இதென்ற ஆடாய் பாம்பே என்று பாம்பாடி சித்தர் மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய நன்மை தீமையை எடுத்துரைக்கின்றார். சித்தர்கள் சொன்ன வழியில் நாம் பின்பற்றினாலே சர்வமும் சக்தியும் சர்வமும் சிவனமாகும், சர்வமும் ஈசமயமாகும், சர்வமும் சிவமயம் என்ற நிலைக்கு ஒவ்வொரு ஜீவன்களும் போய்விடுவார்கள். அந்த வழியில் நாம் சித்தர்கள் வழியில் பின்பற்றுவோம். ஓம் காளி ஓம் நம சிவாய. இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது புல்லுருவி. புல்லுருவி வேறு, ஒட்டு வேறு. புல்லுருவி புல் போன்று ஊடுருவி வரக்கூடியது, மரத்தின் உள்ளே பூந்து ஊடுருவி வரக்கூடியது புல்லுருவி. இதில் குச்சி புல்லுருவி, இலை புல்லுருவி என்று இருக்கிறது. இன்று குச்சி புல்லுருவியை பற்றி பார்ப்போம். குச்சி புல்லுருவி மரத்தின் உள்ளே வந்து ஒரு வேரை ஊன்றி இது குச்சி புல்லுருவி. குச்சி போல் வளரும், மரத்தினுடைய சத்தை எடுத்து மரத்தில் வேறு ஊன்றி அது ஊடுருவி வளரக்கூடியது. அதனால் புல் போன்று ஊடுருவதால் புல் உருவி என்று இதற்கு பெயர். ஒட்டு என்பது வேறு, புல்லுருவி என்பது வேறு. ஒட்டு என்பதை பற்றி அடுத்து பார்ப்போம். புல்லுருவி புல் போன்று ஊடுருவி வரக்கூடியது, இது புல்லுருவி, குச்சி புல்லுருவி. இது எந்த மரமாக இருந்தாலும் சரி, எந்த மரம், ஆலமரம், அத்தி மரம், அரச மரம், இது தடுசு மரம், உசுல மரம் என்று பல வகையான மரங்களில் இது ஊடுருவி வளரக்கூடியது இந்த புல்லுருவி. ஒவ்வொரு மரத்தில் உள்ள புல்லுருவிக்கும் ஒவ்வொரு சக்தி உள்ளது. ஒவ்வொரு மரத்தில் உள்ள புல்லுருவிகளின் சக்திகளை நாம் முறையிருந்து நாம் செய்ய வேண்டும். ஆலமர புல்லுருவி ஒரு சக்தியை கொடுக்கும், அரசமர புல்லுருவி, வேப்பம் புல்லுருவி, இப்படி என்று பல வகையான புல்லுருவிகள் இருக்கிறது. புல்லுருவிக்கும் ஒட்டுக்கும் நாம் வித்தியாசம் பார்க்க வேண்டும். இது புல் போன்று ஊடுருவ புல்லுருவி என்று பெயர். ஒட்டு என்பது வேறு. ஒட்டு என்பது என்ன என்றால், வேப்ப மரத்தில் அரச மரம் முளைக்கும், அரச மரத்தில் வேப்ப மரம் முளைக்கும், இதுதான் ஒட்டு என்று பெயர். இது புல்லுருவி. இது இயற்கையிலே இது ஊடுருவி வளரக்கூடியது. இதில் குச்சி புல்லுருவி, இலை புல்லுருவி என்று 2 வகை இருக்கிறது. இது குச்சி புல்லுருவி. அடுத்ததில் நம்ம இலை புல்லுருவியை பார்ப்போம். குச்சி புல்லுருவி இது மந்திர வசியத்துக்கு பயன்படும், சர்வ வசியத்திற்கு இந்த தடுசம் இலை புல்லுருவி ஆகும். இந்த தடுச மரம் இலை புல்லுருவி, இந்த தடுச மரத்தில் இருக்கும் புல்லுருவி வசியத்திற்காகும், மந்திர வசியத்திற்காகும். இது எடுத்து நிழலில் காய வைத்து ஒரு 4 மணி நேரம் பாலில் ஊற வைக்க வேண்டும். பாலில் ஊறித்து அதை எடுத்து கழுவி திரும்ப மஞ்சள் நீரில் 4 மணி நேரம், இளநீரில் 4 மணி நேரம், பழச்சாறில் 4 மணி நேரம், இந்த மாதிரி ஊற வைத்து எடுத்து சூரியனில் காய வைத்து அரைத்து சூரணம் பண்ணி அரைத்து விதியோடு கலந்து நாம் பூசிக்கொள்ளலாம். அல்லது அந்த சூரணத்தில் அத்தர், சபாது, புணுகு, நெய் விட்டு கலக்கி நாம் திலர்தமாக இட்டுக்கொள்ளலாம். இது சர்வலோக மாந்திரிக வசியமாகும், சர்வத்துக்கும் வசியமாகும் இந்த புல்லுருவி. இன்னும் மேலே இருக்கும் குச்சி புல்லுருவியை மேலேயும் போய் சென்று பார்ப்போம். மழை காலங்களில் இது அதிகம் வளரும். இந்த புல்லுருவி மழை காலங்களில் அதிகம் வளரும். அது தடுச மரத்து புல்லுருவி, குச்சி புல்லுருவி. இது கற்காலி மரத்து புல்லுருவி. இந்த புல்லுருவி மழை காலத்தில் அதிகம் வளரும். இது குச்சி போல் தான் இருக்கும். குச்சி போல் இருக்கக்கூடிய புல்லுருவி வலை. ஒவ்வொரு மரத்திலும் புல்லுருவி வளரும். ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வேப்ப மரம், பலா மரம், வாக மரம், தடுச மரம், உசுல மரம் என்று இந்த புல்லுருவி பாலச்சத்தான மரங்களில் வளரக்கூடியது. மழை காலங்களில் அதிகம் வளரும் இந்த புல்லுருவி. மாந்திரிக வசியத்துக்கு உகந்த புல்லுருவி. முறையாக நன்மைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். நன்மைக்கு பயன்படுத்தாலே நமக்கு கர்மங்கள் சேராது. நல்ல விஷயங்களுக்கும் கெட்டதை விலக்கி நன்மையான விஷயங்களுக்கு பயன்படுத்துவோம்.
ஓம் காளி ஓம் நம சிவாய.